அன்பு வெண்ணிலா கிட்ட நம்ம சொல்றதுக்கு கண்மணி கிட்ட சொல்ல சொல்லியிருக்கணும் அந்த தினேஷ் வந்த விஷயத்த பத்தி. தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. கண்மணி கிட்ட போயிட்டு, கண்மணி அந்த தினேஷ் வெளியில வந்துட்டானா, உன் ஃப்ரெண்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன அவனை வெளியில விட்டாங்களா? அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான், அவனை எப்படி வெளியில விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அன்பு இருந்துட்டு வெளியில வந்துட்டான் கண்மணி, உன் ஃப்ரெண்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. கண்மணி நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், நீங்க தானே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தீங்க, அதனால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வர போதுங்க, பாத்து இருந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலா கண்மணி கிட்ட, இங்க பார் கண்மணி, அந்த தினேஷ் வேற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்துட்டானாமே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கண்மணி, என் கூடயே தூங்குறியா அப்படிங்கிறாங்க. உடனே கண்மணி யோசிக்கிறாங்க, என்னடி அவன் ஒண்ணு செய்ய மாட்டான்டி, நீ இங்க தானே இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெண்ணிலா, இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ என் கூடயே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை ஃபோர்ஸ் பண்றாங்க. நீ அன்பு கிட்ட தினேஷ் வெளியில வந்ததை சொன்னதுனால இங்க வெண்ணிலா ரொம்ப பயத்தோட இருக்கிறா, நான் வெண்ணிலா கூட போய் தூங்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அன்பு இருந்துகிட்டு டென்ஷன் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சிவகாமியை வந்துட்டு, என்னாச்சுமா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல இங்க பாருங்க, அந்த தினேஷ் இருக்கான்ல, அவன் வெளியில வந்துட்டான், அதனால வெண்ணிலா ரொம்ப பயத்துல இருக்கிறா, அவனை ஏதாவது பண்ணிடுவானான்னு சொல்லிட்டு, அதனாலதான் வெண்ணிலா என்ன அவ ரூம்ல தூங்க கூப்பிட்டா, நானும் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிவகாமி, இவ பயத்துல தான் கூப்பிட்டு இருக்க மாட்டா, ஏதோ பிளான் போட்டு தான் கூப்பிட்டு இருப்பான், ஒரு வேலை செய்யலாமா, நான் தனியா தானே தூங்குறேன், அந்த வெண்ணிலாவை என் ரூம்ல வந்து தூங்க சொல்லு, அவளுக்கு பயமா இருந்துச்சுன்னா எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்றாங்க. உடனே கண்மணி, இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே அத்தை, நானு வேணா சொல்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே சிவகாமியும் கண்மணி கூட போயிட்டு, வெண்ணிலா நீ அத்தை ரூம்ல போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே என்னாச்சு கண்மணி, எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, அத்தை தனியா தானே தூங்குறாங்க, அதனால நீ அத்தை கூட தூங்குனா உனக்கு பயம் இருக்காதுன்னு அத்தை சொன்னாங்க, அவங்க சொல்றது சரிதானே, நீ அத்தை கூட போய் தூங்கு வெண்ணிலா, உனக்கு எந்த பயமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. என்ன கண்மணி, அப்பனா நீ என் கூட தூங்க மாட்டியா, நீ என் கூட தூங்குவான்னு நினைச்சேன், என்ன கண்மணி நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிவகாமி இருந்துட்டு, மாறினது கண்மணி இல்லடி, நீதான் கண்மணியை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாமா, எவன் வந்தாலும் என்ன, நான் அடிக்கிறேன் அவனை, நான் அடிக்கிற அடியில அவன் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி கூப்பிட்டு போறேங்க. அதான் சொல்றேன், காலங்க அதெல்லாம் அந்த பையனை கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன்னா அந்த பையனே உன நல்லா பாத்துக்குவான், இப்ப வேற யாரையும் துணைக்கு தேட வேண்டிய அவசியம் இல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி வெண்ணிலாவை கூப்பிட்டு போறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.